What a wonderful worship from C2 team. அங்கே C4 குழுவினர் எவ்வளவு அற்புதமான ஆராதனை நடத்தினார்கள். We are so blessed. நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். I felt that there is revival among youth. இங்கே வாலிபர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் உண்டானதை என்னால் உணர முடிகிறது. God is working in Chennai in a wonderful way. சென்னை பட்டணத்திலே தேவன் அற்புதகரமான விதத்திலே அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The great revival among the brethren missionaries. அங்கே சகோதர சபை ஊழியர்கள் மத்தியிலே ஒரு மாபெரும் எழுப்புதல் இருக்கிறது. And the assemblies. சபைகள் மத்தியிலே எழுப்புதல் இருக்கிறது. And different churches. அங்கே சபைகள் மத்தியிலே பலவிதமான உயிர்மீட்சி காணப்படுகிறது. It all speaks us that God is working. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இதெல்லாம் காண்பிக்கக்கூடிய காரியங்களா இருக்கிறது. We had a greatest challenge before us. நமக்கு முன்பாக ஒரு மாபெரும் சவால் இருக்கிறது. The statistics which I am showing there, நான் அங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிற அந்த புள்ளி விவரங்கள் சொல்கிறது, about the youth in India. அங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய வாலிபர்களை குறித்த புள்ளி விவரம். More than 50% of the population is young people below 25 years of age. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையை பார்ப்போம் என்று சொன்னால் 50க்கு அதிகமான ஜனத்தொகை மக்களானவர்கள் 25 வயதுக்குட்பட்ட வாலிபர்களாய் காணப்படுகிறார்கள். Out of 1.37 billions of Indians, அங்கே 137 கோடி இந்தியர்கள் இருக்கிறார்கள். 65% of them are 35 years below. அவர்களில் 65% பேர் 35 வயதுக்கு உள்ளானவர்களாக இருக்கிறார்கள். Previously our life expectancy in India was 35. இதற்கு முன்பாக இந்தியாவிலே பொதுவாக சராசரியாக வாழும் காலம் 35 வயதாக இருந்தது. But according to the 2017 census of Indian demography, இந்திய டெமோகிராஃபினுடைய 2017ஆம் ஆண்டு அந்த சென்சஸின் படியாக an average man lives only 29 years. சராசரியாக ஒரு மனிதன் 29 ஆண்டுகள் தான் ஜீவிக்கிறான். It is so shocking. இது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய காரியமா இருக்கிறது. In India the life expectancy is 29 years of age. இந்தியாவிலே சராசரி மனிதனுடைய வாழ்க்கை காலம் 29 ஆண்டுகள் மட்டுமே. In China 37, அங்கே சீனாவிலே 37 ஆண்டுகள், and in Japan 46. அங்கே ஜப்பானிலே 46 ஆண்டுகள். But out of this age, ஆனால் இந்த வயது வித்தியாசத்திலே 82% of rape and killing and violence. அங்கே 82% பேர் எப்படி சாவறாங்கன்னு சொன்னா கொலையினாலையும் கற்பழிப்பினாலையும் வன்முறையினாலையும் சாவறாங்க. I was collecting all the newspaper cuttings from since last year 2017. போன வருடம் 2017ஆம் ஆண்டு துவங்கி நான் அந்த செய்தித்தாள்களில் வரக்கூடிய காரியங்களை எல்லாம் நான் வட்டி வைத்துக் கொள்வேன். The horrible shocking news of everyday newspaper. அங்கே அதிர்ச்சி ஊட்டக்கூடிய கொடூரமான செய்திகளை எல்லாம் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். How small children are being raped. அங்கே சின்ன பிள்ளைகள் கூட எப்படி கற்பழிக்கப்படுகிறார்கள். How small children are being molested. அங்கே சின்ன பிள்ளைகள் கூட பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். How children are being exploited. அங்கே சின்ன பிள்ளைகள் இப்படியாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். So the violence has increased to 86% in India. ஆகவே இந்தியாவில் 86%க்கு மேலாக இந்த வன்முறை பெருகி இருக்கிறது. 1 out of 4 people use drugs. 4 பேர்ல ஒருத்தர் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க. I don't know here in Andhra Pradesh. உங்களை பத்தி எனக்கு தெரியல. ஆந்திரா பிரதேஷ்ல they sell drugs in colleges. அங்கே கல்லூரிகளிலே இந்த போதை வஸ்துக்களை விற்கிறார்கள். Drugs in schools. அவர்கள் பள்ளிக்கூடங்களிலே போதைப் பொருட்களை விற்கிறார்கள். All the youth are exploited. அங்கே வாலிபர்கள் எல்லாம் இப்படியாக வீணாய் போய் கொண்டிருக்கிறார்கள். Even the best of our church youth are being influenced by drugs. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வாலிபர்கள் கூட இப்படிப்பட்ட அந்த போதை வஸ்துக்களினாலே அவர்கள் அடிமைப்பட்டு போய் இருக்கிறார்கள். It is so shocking to see 1 out of 3 drink alcohol. 3ல ஒருத்தர் இங்க சாராயம் குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். It is so easy to be influenced by the friends. அங்கே நண்பர்களால் அவர்கள் அதிகமாக அங்கே ஆதிக்கம் செலுத்தப்படுகிறார்கள். So the youth of our nation, ஆகவே நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், I am telling about below 20 years of age. 20 வயசு கீழ இருக்கிற பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். They drink alcohol. அவங்க அங்க சாராயம் குடிக்கிறாங்க. They enjoy with their friends. அவங்க நண்பர்களோடு கூட சேர்ந்து அனுபவிக்கிறார்கள். They think that is the fashion. அதுதான் இங்க நவீன நாகரிகம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அதுதான் இங்க ட்ரெண்ட் என்று சொல்லி நினைக்கிறார்கள். Recently 10 years child committed suicide because his father did not buy him phone. சமீபத்திலே ஒரு அப்பா தன்னுடைய 10 வயது மகனுக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த சின்ன பையன் தூக்கு போட்டுக்கிட்டான். According to the recent internet survey, அங்கே சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிவிவரத்தின்படியாக 9 out of 10 young people watch pornography. அங்கே 10லே 9 வாலிபர்கள் ஆபாச படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். They exploit their lives so heavily. அப்படியாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பை அவர்களே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். Not knowing how their social life, how their psychological life and physical life is being damaged. அவர்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையும் மன ரீதியான வாழ்க்கையும் இவை எப்படியாக பாதிக்கப்படுகிறது என்று தெரியாமல் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். That is the reason in the whole world India is known for suicide
nation. ஆகவே தான் முழு உலகத்திலேயும் அதிகமான தற்கொலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா அறியப்படுகிறது. In India, 1500 people commit suicide every year. ஒவ்வொரு ஆண்டும் அங்கே 1500 பேர் இங்கே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். Most of the suicides are from the college students. அநேக தற்கொலைகள் இங்கே கல்லூரி மாணவர்களாக இருக்கிறார்கள். When we go to different campuses in Vijayawada, விஜயவாடாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரி வளாகங்களுக்கு போகும்போது we hear one after one case studies. அப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவருடைய வாழ்க்கையை நாங்கள் படித்துக் கொண்டே இருக்கிறோம். But India is a young nation. ஆனால் இந்தியாவை பார்க்கும்போது ஒரு இளம் தேசமாய் காணப்படுகிறது. India is full of young people. அங்கே வாலிபர்கள் அதிகமாய் பெருகி இருக்கிற நாடாக இந்தியா இருக்கிறது. Where we have lot of opportunities open to us. இந்தியாவிலே நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. Whether it is studies, அது படிப்பாக இருந்தாலும் சரி, whether it is job, வேலையாக இருந்தாலும் சரி, whether it is any field, you name it. நீங்க எந்த ஒரு துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, all of them are getting trained from India. எல்லாருக்குமே இந்தியாவிலே தான் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. It is one of the demography of recent geographical survey. அங்கே சமீபத்திலே பூகோள ரீதியாக ஒரு கணக்கெடுப்பை அவர்கள் எடுத்தபோது about 46.4% of population are in 5 to 30 age group. அங்கே 44.5% மக்களுடைய ஜனத்தொகை 5 முதல் 30 வயது உள்ளவர்களாக இருக்கிறார்கள். So below 30 years of age, ஆகவே 30 வயதுக்கு உட்பட்டவர்களை பார்க்கும்போது all the young people, எல்லா வாலிபர்களும் they all are involved in these particular things. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள், தவறான காரியங்களில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். I was so surprised to see this banner recently. அங்கே சமீபத்தில் இப்படிப்பட்ட ஒரு பேனரை பார்த்து நான் Let us ஆச்சரியப்பட்டேன். build India இந்தியாவை நாம் கட்டி எழுப்புவோம். upon values. நல்ல மதிப்புகளின் மேல் கட்டி எழுப்புவோம். When we don't have values, how can we build India on values? நமக்கு நல்ல மதிப்புகளும் குணநலங்களும் இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி இந்தியாவை கட்டி எழுப்ப முடியும்? When we don't know the ethical code, how can we build India on values? அங்கே எப்படி நாகரிகமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் நாம் இந்தியாவை எப்படி கட்டி எழுப்ப முடியும்? So the greatest challenge in India is building our youth. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாபெரும் சவால் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாலிபர்களை கட்டி எழுப்புவது. I was really challenged when the theme was given. எனக்கு இந்த கருப்பொருள் கொடுக்கப்பட்ட போது நான் அதிகமாய் சவாலாக இருந்தது. It is Ephesians chapter 5 verse 15 to 17 we have already read. எபேசியர் 5வது அதிகாரம் 15 முதல் 17 வரை நாம் ஏற்கனவே வாசித்து விட்டோம். It is redeeming the time. அது காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறது. Redeeming the time that we are having. நமக்கு இருக்கக்கூடிய காலத்தை பிரயோஜனப்படுத்துதல். People used to tell like this. மக்கள் இப்படி சொல்லுவாங்க. 1 minute is no longer as we think it is. நம்ம ஒரு நிமிஷம் நினைக்கிறது நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசுலாம் கிடையாது. Now the minute is gone already, so there is nothing to use it. ஆகவே ஏற்கனவே ஒரு நிமிஷம் போயிடுச்சு, இப்ப அதல பயன்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல. So I stole 1 minute from you, I cannot replace that 1 minute to you. உங்கள்ட்ட இருந்து ஒரு நிமிஷத்தை நான் திருடிட்டேன்னு சொன்னா அந்த ஒரு நிமிஷத்தை திரும்பி கொடுக்க முடியாது. But it is so great that how much can be accomplished within that 1 minute. ஆனால் அந்த ஒரு நிமிடத்திலே ஏராளமான காரியங்களை நாம் சாதிக்க முடியும். An UPSC student, ஒரு UPSC மாணவர் who prepares for the exam, அவர் அங்கே தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். he thinks that in 1 minute he can learn 56 bits. அவர் நினைக்கிறார் அங்கே ஒரு நிமிஷத்துல 56 காரியங்களை படித்து விடலாம் என்று. Some of my best friends who are studying UPSC, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் சிலர் அந்த UPSC பரீட்சைக்காக படித்துக் they கொண்டிருக்கிறார்கள். work 8 to 12 hours in a day. ஒரு நாளுக்கு 8 முதல் 12 மணி நேரங்கள் அவர்கள் அங்கே உழைக்கிறார்கள். Just for preparing for that IPS IAS அந்த examination. IPS IAS பரீட்சைக்காக ஆயத்தப்படும்படியாக இப்படியாக செய்கிறார்கள். Redeeming the time is very important. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்துதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. Because we have only 1440 minutes a day. ஏனென்று சொன்னால் ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள் மட்டுமே நமக்கு இருக்கிறது. Which means approximately 480 minutes are spent in sleep. அதாவது தோராயமாக 480 நிமிடங்களை நாம் தூங்குவதற்காக கழிக்கிறோம். So if you work during the work time 960 minutes, out of which 540 minutes are generally work. ஆகவே அந்த மீதம் இருக்கிற 960 நிமிடங்களை எடுத்துக்கொண்டால் 560 நிமிடங்கள் 420 நிமிடங்கள் அது வேலைக்காக போய்விடுகிறது. That means we have only 420 minutes to work. 420 நிமிடங்கள் வேலை நமக்கு இருக்கிறது. Just in a given day with 420 minutes. ஆகவே ஒரு நாளிலே 420 நிமிடங்கள் நமக்கு இருக்கிறது. That's why Apostle Paul in his letters, ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடிதங்களிலே எழுதுகிறார். in Ephesians chapter 5 verse 15 to 17, எபேசியர் 5வது அதிகாரம் 15 முதல் 17 வரை எழுதுகிறார். and Colossians chapter 4 verse 5 to 6, அங்கே கொலோசியர் 4வது அதிகாரம் 5 முதல் 6 வரை எழுதுகிறார். he speaks about redeeming the time. காலத்தை பிரயோஜனப்படுத்துதலை குறித்து அவர் பேசுகிறார். Redeeming the time is very important aspect in youth's life. ஆகவே ஒரு வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற காரியமானது மிக மிக அவசியமாக இருக்கிறது. I had a small graph என் மத்தியில ஒரு சின்ன ஒரு வரைபடம் இருக்கிறது. to understand how time and seconds and years are framed. நேரமும் வருடங்களும் நிமிடங்களும் நொடிகளும் எவ்வளவு முக்கியம் என்று நான் See, the பார்க்கலாம். seconds build
builds up minutes, ஆகவே இந்த நொடிகள் எல்லாம் சேர்ந்து தான் வினாடியை உண்டாக்குகிறது. and the minutes builds up hours, அங்கே அந்த நிமிடங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மணி நேரத்தை உண்டாக்குகிறது. and the hours builds up days, அந்த மணி நேரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளை உண்டாக்குகிறது. and the days builds up weeks, அங்கே நாட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாரத்தை and the உண்டாக்குகிறது. weeks builds up months, வாரங்கள் எல்லாம் சேர்ந்து மாதத்தை உண்டாக்குகிறது. months builds up years. மாதங்கள் சேர்ந்து வருடத்தை உண்டாக்குகிறது. So we are in this framework of time. ஆகவே நேரம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளாக நாம் இருக்கிறோம். I was so amazed when Einstein's theory was invented. அங்கே ஐன்ஸ்டீனுடைய அந்த தத்துவம் சொல்லப்பட்ட போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். E is equal to mc square, energy equal to mass into velocity of light. E is equal to mc square. அவர் சொன்ன அந்த தத்துவத்தை பாருங்கள். Yeah, that is the framework of time. அப்படித்தான் அந்த காலத்தை அவர்கள் கணக்கெடுக்கிறார்கள். And Stephen Hawking, the recent scientist of theoretical physics, அங்கே சமீபத்தில் அந்த இயற்பியலினுடைய அந்த அறிவியல் விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் he சொல்லுகிறார், says that everyone has their own time. எல்லாருக்குமே அவங்களுடைய நேரம் இருக்கிறது. A man who is living in an higher elevation has his own time framework. அங்கே மிக உயரத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. Every person has his own mini clock. அங்கே எல்லா நபருக்கும் ஒரு சிறிய கடிகாரம் இருக்கிறது. Every person runs on his own system. ஒவ்வொரு நபரும் தன்னுடைய சொந்த அந்த சிஸ்டத்தின்படியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். But the question is, ஆனால் கேள்வி என்னவென்றால், are you using your time frame? நாம் அந்த நேரத்தின் அளவை நாம் சரியாய் பயன்படுத்துகிறோமா? Whatever relativity of time you are using it. நாம் எப்படிப்பட்ட நேர அளவுகோலை நாம் பயன்படுத்தினாலும் சரி, But are you making full use of your time? உங்களுக்கு கிடைத்திருக்கிற நேரத்தை முழுவதுமாய் நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிறீர்களா? That's why Bible says, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, Galatians chapter 6 verse 9, கலாத்தியர் 6:9 in due time. ஏற்ற காலத்திலே. Romans chapter 5 verse 6, ரோமர் 5:6 in due time. ஏற்ற நேரத்திலே. In 1 Thessalonians chapter 5 verse 1, 1 தெசலோனிக்கர் 5:1 the times and the seasons, அங்கே காலங்களும் நேரங்களும், which means the precious times. ஆகவே அந்த அந்த விலையேறப்பட்ட நேரத்தினுடைய தன்மை. That's why we need to redeem our time. ஆகவே தான் நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். We already seen that how youth want to waste their time. நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் வாலிபர்கள் எப்படி நேரத்தை விரயமாக்க The விரும்புகிறார்கள். word redeeming, which means literally நேரத்தை பிரயோஜனப்படுத்துதல், மீட்டு எடுத்தல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், buying up for ourselves, நமக்காக நேரத்தை வாங்குதல். which means I am buying my time. ஆகவே என்னுடைய நேரத்தை நான் வாங்குகிறேன். In the 24 hours that is given to me, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 24 மணி நேரத்திலே how much time I am buying for myself? எனக்காக எத்தனை மணி நேரத்தை நான் வாங்குகிறேன்? What shall I buy for? நான் எதற்காக அதை வாங்க வேண்டும்? What part of time I buy for? எப்படிப்பட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் வாங்குகிறேன்? How wisely I should use it? அந்த நேரத்தை நான் எவ்வளவு ஞானமாய் பயன்படுத்த வேண்டும்? Dr. C.V. John has written a book called The Measure of a Christian Leadership. அங்கே டாக்டர் சி.வி. ஜான் அவர்கள் கிறிஸ்தவ தலைமைத்துவத்தினுடைய அளவுகோல் என்று சொல்லி கூட ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறார். There is one chapter dedicated to time management. அதுல ஒரு அதிகாரம், அதுல ஒரு சாப்டர் ஆனது அது நேரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று பேசுகிறது. It is really must for every youth. எல்லா வாலிபர்களும் நிச்சயமாக அதை படிக்க You வேண்டும். will understand how to use your time. உங்களுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். So it has this particular chart. ஆகவே அதிலே ஒரு இப்படியாக ஒரு சார்ட் இருக்கிறது. How can you divide with time with God? ஆகவே நேரத்தை தேவனோடு கூட எப்படி செலவழிப்பது, Time with family, குடும்பத்தோடு எப்படி செலவழிப்பது, time for personal, தனிப்பட்ட நேரத்தை செலவழித்தல், time which is left over to do yesterday's work, அங்கே நேற்றைய மீதமுட்ட வேலைகளை செய்வதற்காக மீதம் இருக்கிற நேரம், your appointments, நம்முடைய அப்பாயின்ட்மென்ட் இருக்கிற calendar நேரம், programs, நம் நிகழ்ச்சி நேரத்தில் இருக்கிற your ப்ரோகிராம், job descriptions, நம்முடைய வேலைக்கான நேரம், your regular commitments, நம்முடைய தொடர்ச்சியாக நாம் செய்யக்கூடிய வேலைகள், letters, phone calls and so on. நமக்கு வரக்கூடிய கடிதங்கள், போன் கால்ஸ் இன்னும் மற்ற ஏராளமான காரியங்கள். So if you have given that time framework in a week, ஆகவே ஒரு வாரத்திற்கு இப்படியாக நாம் நேரத்தை நாம் ஒதுக்குவோம் என்று and சொன்னால், carefully observe அதை நாம் கவனமாய் கவனிப்போம் how என்றால், many hours you spend for eating, எவ்வளவு மணி நேரத்தை நாம் சாப்பிடுவதற்காக how many செலவழிக்கிறோம், hours you spend for studying, எவ்வளவு நேரத்தை நாம் படிப்பதற்காக how செலவழிக்கிறோம், many hours you spend for chatting, எவ்வளவு நேரத்தை நாம் அங்கே சாட் பண்ணுவதற்காக how many செலவழிக்கிறோம், hours you spend for lifting your phone calls. நம்முடைய போன் பேசுவதற்காக எவ்வளவு நேரத்தை நாம் So செலவழிக்கிறோம். all it is managed in a very well way. இது எல்லாவற்றையும் சரியான விதத்திலே நாம் நிர்வகிக்க வேண்டும். A normal young man or woman ஒரு சராசரி வாலிபனோ வாலிப பெண்ணோ has this framework. இப்படிப்பட்ட ஒரு கால அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 8 hours for sleeping. 8 மணி நேரம் தூங்குவதற்கு. Oh, I have some friends who sleep 10 hours. 10 மணி நேரம் தூங்குற நண்பர்கள் கூட சில பேர் எனக்கு So, இருக்காங்க. I have some believers who don't even wake up until 9 o'clock in the morning. காலையில 9 மணி வரைக்கும் எழுந்திருக்காத விசுவாசிகள் கூட இருக்காங்க. It is so interesting.
ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. So some people work 8 hours. சில பேர் 8 மணி நேரம் வேலை செய்றாங்க. So 7 hours of sleep, let us calculate. நமக்கு பாப்பமே 7 மணி நேரம் தூங்குறாங்க. 3 hours for family. 3 மணி நேரம் குடும்பத்துக்கு. 2 hours for eating. 2 மணி நேரம் சாப்பிட. Rest 1 hour. ஓய்வெடுக்க 1 மணி நேரம். And rest of other miscellaneous works 1 hour. அப்புறம் மேல இதர வேலைகள் எல்லாம் இருக்கும், அதுக்கு 1 மணி நேரம். You are left only 2 hours for your spiritual activities. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக நமக்கு 2 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. But you know what many youth complain? ஆனால் अनेक வாலிபர்கள் குறை சொல்லுகிறது என்ன தெரியுமா? I don't have time for assembly. ஐயோ சபைக்கு போறதுக்கே நேரம் இல்ல. I don't have time for God. அங்கே தேவனுக்கு என்று எனக்கு நேரம் இல்லை. I don't have time for house meetings. வீட்டுகள் நடக்கிற கூட்டத்துக்கு போக நேரம் இல்ல. I don't have time for separate devotion. அங்கே தனிப்பட்ட தியானத்துக்கான நேரம் இல்ல. I don't have time for Bible study. பைபிள் ஸ்டடிக்கு போக நேரம் இல்ல. So these are the general things that youth complain. அங்கே பொதுவாக வாலிபர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி சாக்கு போக்கு சொல்றாங்க. Let me resize that time frame. ஆகவே அந்த நேர அளவை நான் உங்களுக்கு இப்படியாக மாற்றி அமைத்து கொடுக்கிறேன். So if you use this time frame, நீங்கள் நான் காண்பிக்கிற இந்த நேர அளவை let us பயன்படுத்துவீர்களானால், say 8 hours of your studies, 8 hours of your job, 8 hours of your college, 8 hours of your schooling. 8 மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ எதுக்கோ நீங்க 8 மணி நேரத்தை நீங்க செலவு பண்றீங்க. I cut half an hour from your sleep. அவங்களுடைய தூக்கத்துல இருந்து நான் 1/2 மணி நேரத்தை கட் பண்ணிடுறேன். It was David Livingston. டேவிட் லிவிங்ஸ்டனை பாருங்கள். Who used to say, அவர் இப்படி சொல்லுவார், Lord help me, I am sleeping 5 hours a day. ஆண்டவரே எனக்கு உதவி செய்தல்லும் ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் தூங்குறேன். He used to beat his body அவர் தன்னுடைய சரீரத்தை அடித்துக் கொள்வார். because he was sleeping at the age of 83 up to 5 o'clock in the morning. ஏனென்றால் 83 வயதிலே காலை 5 மணி வரைக்கும் தூங்குகிறதற்காக அவர் அப்படி செய்து கொள்வார். It was John Wesley who prayed to God. அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். God, I am not able to write more than 5 hours in a day at the age of 87. ஆண்டவரே 87 வயதில் 5 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நாளில் என்னால் எழுத முடியவில்லை. Lord help me, I am not able to preach more than 5000 sermons in an year at the age of 82. 82 வயதிலே ஒரு வருஷத்துக்கு 5000 செய்திகளுக்கு மேல் கொடுக்க முடியவில்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Great missionaries have sacrificed their sleep. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள். Even great servants of God have sacrificed their sleep. மிகப்பெரிய தேவ ஊழியர்கள் எல்லாம் தங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள். Einstein used to sleep only 4.5 hours in a day. அங்கே ஐன்ஸ்டீன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவார். He used to always work and work and work. அவர் வேலை செய்து கொண்டே எப்பொழுதும் இருப்பார். Let me cut half an hour, no problem for your sleep. ஆனால தூக்கத்துல இருந்து 1/2 மணி நேரத்தை கம்மி பண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. So I cut half an hour from your family time. ஆனால உங்க குடும்ப நேரத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்தை நான் கட் Half பண்றேன். an hour from your eating time. 1/2 மணி நேரம் சாப்பிடுற நேரத்தை கட் Half பண்ணுவோம். an hour from your resting time. 1/2 மணி நேரம் ஓய்வெடுக்கிற நேரத்தை கட் பண்ணுவோம். Half an hour from your miscellaneous time. மற்ற இதர வேலைகளை செய்யறதுல ஒரு 1/2 மணி நேரத்தை எடுத்துருவோம். Then you will have 4 hours for God. அதற்கு அப்புறமாக 4 மணி நேரம் தேவனுக்கு In இருக்கும். a day you can have 4 hours for God. ஒரு நாளிலே 4 மணி நேரத்தை நீங்கள் அப்பொழுது தேவனுக்கு கொடுக்கலாம். For all the spiritual activities. எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும். For attending every church meeting. எல்லா சபை கூட்டங்களுக்கும் போகலாம். For participating in every event. எல்லா சபை ஊழியங்களிலும் நீங்கள் பங்கு பெறலாம். Let me go a little more further. இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போகிறேன். If you have this particular time framework, இப்படிப்பட்ட ஒரு நேர அளவுகோல் உங்களுக்கு இருக்குமானால், then you will always have extra time for God. தேவனுக்கென்று அதிகமான மிகையான நேரம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். Then you can spend 4 hours of your main time to God. அதற்கு அப்புறமா உங்களுடைய முக்கிய நேரத்தினுடைய 4 மணி நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கலாம். Not just that. அது மட்டுமல்ல, Let me go take you to little further. இன்னும் கொஞ்சம் நான் சொல்லுகிறேன். If you categorize 2 hours for your spiritual activities, உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் 2 மணி நேரத்தை ஒதுக்குறீங்கன்னு வைங்களேன், then you can have 2 hours of time with your inner time with God. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு செலவழிப்பதற்காக இன்னும் 2 மணி நேரத்தை நீங்க வச்சுக்கலாம். That is what I call extra time. அதைத்தான் நான் மிகையான நேரம் என்று சொல்லுகிறேன். Being young, நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள். It's the best time that we can give for God. இந்த நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுப்பது மிகச்சிறந்த நேரமாக இருக்கிறது. I was a great failure in my life. என்னுடைய வாழ்க்கையிலே மாபெரும் தோல்வி அடைந்தவன் நான். I failed as a son. ஒரு மகனாக தோற்று போனேன். I failed as a student. ஒரு மாணவனாக தோற்று போனேன். I failed in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் முற்றிலுமாய் தோற்று போனேன். I failed in my education. என்னுடைய படிப்பிலே நான் தோற்று போனேன். I failed in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தோற்று போனேன். So I failed in every aspect of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சத்திலும் நான் தோல்வியை மட்டுமே கண்டேன். I was not
knowing how to mend my life. என்னுடைய வாழ்க்கையை எப்படி சரி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. In fact, I could not mend my life. சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய முடியாத நிலையில் தான் இருந்தது. But it was God who came to my life and mend my life. ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தினார். Because God has a particular plan in every person's life. ஏனென்று சொன்னால் தேவனுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வைத்திருக்கிறார். You know, many things can happen in a day. ஒரு நாளிலே ஏராளமான காரியங்கள் நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். In one day, ஒரு நாளிலே death can happen. மரணம் நடக்கலாம். In one day, ஒரே நாள்ல hardening your heart can happen. Hardening of your heart. அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகலாம். In one day, ஒரு நாளிலே Lord's return can happen. அங்கே தேவனுடைய வருகை நடக்கலாம். In one day, changing of your life can happen. ஒரு நாளிலே உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய காரியம் நடக்கலாம். In one day, coming back to God and asking forgiveness can happen. ஒரே நாளிலே நீங்கள் தேவனிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிற காரியம் நடக்கலாம். In one day, rededication can happen. ஒரே நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் அர்ப்பணிக்கிற காரியம் நடக்கலாம். In one day, ஒரே நாளிலே you can be a missionary. நீங்கள் ஒரு அருட்பணியாளராய் மாறலாம். In one day, ஒரே நாளிலே you can dedicate your life to God. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு சமர்ப்பிக்கலாம். In one day, ஒரே நாளிலே you can recognize how sinful you are. நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணரலாம். In one day of your lifetime, ஒரே உங்களுடைய வாழ்நாளினுடைய ஒரு நாளிலே you can come back and achieve more things. நீங்கள் வந்து பல காரியங்களை நீங்கள் சாதிக்கலாம். When you submit to God, நீங்கள் தேவனுக்கு சமர்ப்பிக்கும் போது. So all is depending upon, ஆகவே எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால், how firm you are using your time. உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள். How well you are using your time. உங்களுடைய நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாய் பயன்படுத்துகிறீர்கள். That's why Ephesians chapter 5 verse 15 to 17 says that use your time, redeem your time. ஆகவே தான் எபேசியர் 5வது அதிகாரம் 15 முதல் 17 வரை நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், உங்களுடைய நேரத்தை மீட்டெடுங்கள். That the phrase redeeming the time, ஆகவே நேரத்தை பிரயோஜனப்படுத்துதல் என்ற இந்த வாக்கியமானது is to buy for yourself. அது அந்த நேரத்தை உங்களுக்காக நீங்கள் வாங்குதல். Which means when you purchase some time for yourself. ஆகவே அதாவது நேரத்தை உங்களுக்கு என்று நீங்கள் வாங்கிக் கொள்ளுதல். These are the different English translations that are translated for that one phrase. அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை இப்படியாக பல்வேறு ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே விதவிதமாய் வருகிறது. Redeeming the time means to buy up for yourself. நேரத்தை பிரயோஜனப்படுத்துதல் என்று சொன்னால் நேரத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்குதல். HCSB translation says make the most of the time. HCSB என்கிற அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது நேரத்தை முற்றிலும் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்துதல். CBE translation says making good use of the time. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது அந்த நேரத்தை சிறப்பான முறையிலே பயன்படுத்துவது. WEY translation says buy up your opportunities. அதாவது இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டும். That's why redeeming the time is very important in Christian life. ஆகவே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நேரத்தை பிரயோஜனப்படுத்துவது மிகவும் அவசியமான காரியமா இருக்கிறது. We always need to prioritize our time. நாம் எப்பொழுதுமே நம்முடைய காரியங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி முன்னுரிமை கொடுக்க வேண்டும். So that the best part of the time can be used. ஆகவே நம்முடைய நேரத்தினுடைய சிறந்த பகுதியானது சரியாய் பயன்படுத்தப்படும். Let me give you just 4 tips and go on. நான் ஒரு 4 ஆலோசனைகளை சொல்லிவிட்டு நான் போகிறேன். In order to use and redeem your time, உங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்த வேண்டும் 17 வரை has 2 dimensions. அதுல 2 அம்சங்கள் இருக்கிறது. One is to yourself. ஒன்று உங்களுக்கான காரியம். And the second dimension is to others. இரண்டாவதாக மற்றவர்களை பொறுத்த காரியம். So how you can use the time to yourself? ஆகவே நேரத்தை எப்படி உங்களுக்காக நீங்கள் செலவழிக்க முடியும்? How you can best part of the time can be used in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே நேரத்தினுடைய சிறந்த காரியத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும்? The first tip to you is, உங்களுக்காக நான் சொல்லுகிற முதல் ஆலோசனை என்னவென்றால், identify the things and people that are killing your time. உங்களுடைய நேரத்தை வீணாக்குகிற விரயமாக்குகிற ஆட்களையும் காரியங்களையும் நீங்கள் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். With the basic softwares that we are using in our phone, நம்முடைய போன்ல நாம் அடிப்படையாக சில மென்பொருளை பயன்படுத்துகிறோம். there is a screen time running on our phones. நம்முடைய நேரத்தில் நம்முடைய ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. It tells you how much time you are using your phone. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு நேரம் போனை பயன்படுத்துறீங்கன்னு அந்த சாஃப்ட்வேர் சொல்லிடும். How much time you use for Facebook and WhatsApp? நீங்க Facebookக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்துறீங்க, WhatsAppக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்துறீங்க? How much time you speak to your friends? உங்களுடைய நண்பர்களிடத்தில் எவ்வளவு நேரம் பேசுறீங்க? How much time you use your browsing? நீங்கள் இணையதளத்தில் நீங்கள் browse பண்ணுவதற்கு எவ்வளவு நேரத்தை பயன்படுத்துறீங்க? So that is with the devices. இது எல்லாமே இந்த கருவியில இருக்கு. The first important thing is to identify. முதலாவதாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். Unless you identify, நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் you won't be productive in your life. உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க முடியாது. Be
We have to accomplish so many things in youth life. நம்முடைய வாலிப நாட்களிலே நாம் பல காரியங்களை சாதிக்க வேண்டியது இருக்கிறது. Young people, it is the right time for you. வாலிபர்களே, இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். It is the right time for you to stand up. நீங்கள் எழுந்து நிற்பதற்கான சரியான நேரம் இது. To get rid of the things that are killing your time. உங்களுடைய நேரத்தை விரயமாக்கிக் கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் தூக்கி எறிவதற்கான நேரம் இது. To get rid of the friends which are unproductive in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமில்லாத வீணான நண்பர்களை தூக்கி எறிய வேண்டிய நேரம் இது. You know, it is hard to say no. இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்வதற்கு கடினம் தான். But when it comes to matter of time, ஆனால் நேரம் என்கிற விஷயத்துக்கு நாம் வரும்போது, because this is the best time, இதுதான், because this is the best time, இது ஒரு சிறந்த நேரமா இருக்கிறபடினாலே, however you use your time, நீங்கள் உங்களுடைய நேரத்தை எந்த விதத்திலே பயன்படுத்தினாலும் will frame your future. அது உங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்க கூடியதா இருக்கிறது. So however you are using now, ஆகவே உங்களுடைய நேரத்தை நீங்கள் இப்பொழுது எப்படி பயன்படுத்துகிறீர்களோ, what you are today, இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, is because of the decisions that you are taking, that you have taken yesterday. நீங்கள் நேற்றைக்கு எடுத்த தீர்மானத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு இருக்கிறீர்கள். And the decisions that you are going to take today, நீங்கள் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் தான். So identify, ஆகவே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். Identify whether it is laptop, அது ஒரு லேப்டாப்ல உங்க நேரம் செலவழிக்கிறதா, போனா இருக்கா, whether it is friends, நண்பர்களா, whoever it may be. யாராவனா இருக்கலாம். So first of all, identify the things that are killing your time. ஆகவே உங்களுடைய நேரத்தை வீணாக்குகிற காரியங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். Most of the things that youth people fail, அநேக நேரங்களிலே வாலிபர்கள் அங்கே தோற்று போகிற காரியம் என்னவென்றால், they don't sensibly think that what they are doing. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதில்லை. According to the Cambridge University in 2017 census, 2017ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கணக்கெடுப்பில், an average young man, ஒரு சராசரியான வாலிபன் or woman, ஒரு வாலிப பெண் spends 4 hours of his time with all the devices. இப்படிப்பட்ட இந்த கருவிகள் மூலமாக போன், லேப்டாப்ல குறைந்தபட்சம் 4 மணி நேரம் செலவழிக்கிறார்கள். 4 hours, 4 மணி நேரங்கள் is so much of your time. உங்களுடைய நேரத்துல அவ்வளவு நேரத்தை இதுக்காக செலவாகுது. So it is the time to identify. ஆகவே நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ. That's why a proverb says like this. ஆகவே தான் ஒரு நீதிமொழி இப்படி சொல்கிறது. Time and tide waits for none. அங்கே காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. Not just identifying the things and people. ஆகவே மக்களையும் காரியங்களையும் கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, if you want to make the best use of your time, உங்களுடைய நேரத்தை நீங்கள் மிக சிறப்பாய் பயன்படுத்த வேண்டும் என்றால், never procrastinate. எதையுமே தள்ளி போடாதீங்க. Never procrastinate. எதையுமே தள்ளி போடக்கூடாது. In Hindi, I learned a lesson when I was child. நான் in Hindi, நான் இந்தியிலே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். A man comes to the wise man. அங்கே ஒரு மனிதன் ஒரு ஞானியின் இடத்திலே வருகிறான். Asks him for a suggestion. அந்த ஞானியின் இடத்திலே வந்து ஒரு ஆலோசனை கேட்கிறான். The man says 500 rupees for one suggestion. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு ஆலோசனை கொடுத்தால் நீ 500 ரூபாய் கொடுக்கணும்ன்றாரு. Then this businessman thinks that 500 rupees is so much. அவர் அந்த தொழிலதிபர் நினைச்சார் 500 ரூபாய் ரொம்ப அதிகமா இருக்கே. But again he decides, let me go and listen what he wants to say. அதுக்கப்புறம் நினைச்சார், சரி போய் தான் கேட்போமே என்னதான் அந்த ஞானி சொல்றாருன்னு. Then he gave a suggestion. அதுக்கப்புறமா அவர் ஒரு ஆலோசனை சொன்னார். कल का काम आज करो, आज का काम अब करो. Which means yesterday's work do it today, today's work do it now. அங்கே நேற்றைய வேலையை இன்றைக்கு செய், இன்றைய வேலையை இன்றைக்கே செய். Then after listening that, அதை கேட்டவுடன், this fellow is foolish. இந்த ஆளு பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. For this one he charged me 500 rupees. இத சொல்றதுக்காக இவர் 500 ரூபாய் வாங்கிட்டாரு. So while returning back, அப்படியே திரும்பி போகும்போது he sensed that rain is going to come. அங்கே மழை வர போகுதுன்றதை அவர் உணர்ந்துட்டாரு. On the seashore, அங்கே கடற்கரை while he was sitting, அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, he remembered that proverb. அந்த அவர் சொன்ன அந்த பழமொழி ஞாபகம் வந்தது. So tomorrow's work I have to do today. நாளைக்கு வேலையை நான் இன்னைக்கு செய்யணும். So let me pack all my goods in a safe place. அதனால என்னுடைய எல்லா பொருட்களையும் ஒரு பாதுகாப்பான இடத்திலே நான் வைத்து விடுகிறேன். So he ordered his people who was helping him. ஆகவே அவருக்கு வேலை செய்கிற வேலைக்காரர்கள் இடத்திலே இந்த கட்டளை கொடுக்கிறார். Pack all the goods in a safe place. அந்த பொருள் எல்லாம் எடுத்து பத்திரமா வைங்கப்பா. They packed it. அவங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்றாங்க. That same day heavy cyclone came. அதே நாளிலே ஒரு பயங்கரமான புயல் வந்தது. Washed out everything. எல்லாவற்றையும் அங்கே சூறையாடி விட்டு போய்விட்டது. But his goods were safe. ஆனால் அவருடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பா இருந்தது. He learned that day procrastination is a great danger. அந்த நாளிலே அவர் கற்றுக்கொண்டார் காரியங்களை தள்ளி போடுவது மாபெரும் அபாயகரமான காரியம் என்று. Being young, we want to procrastinate every time.
we want to procrastinate every time. ஒவ்வொரு தடவை நீங்கள் தள்ளி போட வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் We procrastinate our studies. நாம் நம்முடைய படிப்பை தள்ளி போடுகிறோம். We procrastinate our decisions. நம்முடைய தீர்மானங்களை தள்ளி போடுகிறோம். Even some of the most important appointments and interviews we procrastinate just because of love. மிக முக்கியமான அப்பாயின்ட்மென்ட்களையும் மிக முக்கியமான அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கூட நாம் தள்ளி போடுகிறோம். We procrastinate because we think that our sensible activities are more important than our life. நம்முடைய வாழ்க்கையை விட நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த சின்ன சின்ன காரியங்கள் மிக முக்கியம் என்று சொல்லி நாம் நினைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் முக்கியமான காரியங்களை எல்லாம் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம். There was in my life that I used to cry. நான் ஒரு வாக்கியத்தை சொல்லி நான் அழுகிறது உண்டு. Because I lost 6 years of my life. என்னுடைய வாழ்க்கையில 6 ஆண்டுகளை நான் இழந்து விட்டேன். I was born and brought up in a Hindu Orthodox family. நான் ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். My mother was a priestess in a Hindu temple. என்னுடைய அம்மா ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் பூசாரி. Every day early morning she used to wake me and my sister in order to go to the temple. ஒவ்வொரு நாளும் அவங்க என்னுடைய சகோதரியை எழுப்பி குளிக்க ஊத்தி அவங்க ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க. We used to get all the temples ready. எல்லாவற்றையும் அங்க ஆயத்தம் பண்ணுவாங்க. For worship. அங்க பூஜைக்காக. That was the time we were so devoted to our God. அந்த நேரத்துல எங்களுடைய கடவுள்கள் மேல் நாங்கள் அதிகமாய் பக்தி வைராக்கியமாய் இருந்தோம். One ambition to know God. ஒரே ஒரு குறிக்கோள் கடவுளை அறிய வேண்டும். Apart from that, அது இல்லாம I had a life goal. எனக்கு ஒரு வாழ்க்கை குறிக்கோள் இருந்தது. I want to prepare for UPSC exams. அங்கே UPSC பரீட்சைக்காக ஆயத்தமாக நான் விரும்பினேன். I had my best friend during that time. அந்த நேரத்துல என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தான். We used to study late night and woke up early in the morning during that time. அங்க மிக இரவு நேரத்துல எல்லாம் நாங்கள் படித்து விடிய காலையில எழுந்திருக்கோம். In the best school I used to study in Vijayawada. விஜயவாடாவில் இருக்கக்கூடிய சிறப்பான பள்ளியிலே நான் படித்தேன். I used to go back and come back and go into the temples and worship, prepare them everything. ஆகவே நான் போக வேண்டும், படிக்க வேண்டும், வீட்டுக்கு வரணும், அப்புறம் ஆலயத்துக்கு போகணும், அங்க போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணணும், அவ்வளவு வேலை இருக்கும். But my life got devastated. ஆனால் என்னுடைய வாழ்க்கை அங்கே உடைந்து போனது. When I started pursuing with evil spirits. ஆனால் அசுத்த ஆவிகள் என்னுடைய உடம்புக்குள் புகுந்து கொண்டது. When I started pursuing with demonic spirits. அங்கே அசுத்த ஆவிகள் பிசாசின் ஆவிகள் எனக்குள்ளாக வந்தபோது I wanted to run away from home. வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தேன். Every time I had this sense of burden in my mind. இப்படிப்பட்ட பாரம் என்னுடைய மனதில் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். Run away, run away, run away. வீட்டை விட்டு ஓடிரு. So I used to run away from home. அதனால வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். My parents used to search for me. என்னுடைய அம்மா அப்பா என்ன தேடிட்டு அலைவாங்க. My eyes used to become complete red. என்னுடைய கண்கள் எல்லாம் சிவந்து போய்விடும். My eyes used to turn into black color. என்னுடைய முகம் எல்லாம் அங்கே கருகி போய்விடும். I used to in a different face setup. அங்கே வித்தியாசமான ஒரு முக தோற்றத்தோடு கூட நான் காணப்படுவேன். So that was the time I was completely discouraged. அந்த நேரத்திலே நான் முற்றிலுமாய் சோர்வடைந்து போய் கிடந்தேன். Why this thing is happening only to me? இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? Why my life is spoiled? என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி சீர்கெட்டு போயிருக்கிறது? I asked my mother in the devastating situation. அப்படிப்பட்ட அங்க உடைந்து போன சூழ்நிலையில் என்னுடைய அம்மாவை பார்த்து நான் கேட்டேன். Will I ever go back to school? நான் ஸ்கூலுக்கு நான் திரும்பி போவனா? Will I ever study again? மறுபடியும் நான் எதனா படிப்பனா? Because I lost my mind. ஏனென்றால் என்னுடைய சுயநினைவை நான் இழந்து The விட்டேன். demonic spirits want to kill my life. அந்த அசுத்த ஆவிகள் பிசாசின் ஆவிகள் என்னை கொல்ல முயற்சித்தன. Started walking on the streets of Vijayawada naked. அங்கே நிர்வாணமாக விஜயவாடாவினுடைய தெருக்களிலே அங்குமிங்குமாய் அலைந்தோடினேன். Torn my clothes. என்னுடைய உடைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டு Sleep beside the roads. அங்கே தெருவோரங்களிலே படுத்து தூங்கினேன். Eat from dustbins. அங்கே குப்பை தொட்டியிலே பொறுக்கி தின்பேன். Drink from the brooks. அங்கே இருக்கக்கூடிய அந்த சேற்றிலே குளத்திலே இருந்து தண்ணி எடுத்து For குடிப்பேன். 6 years I started begging on the streets and eating from the dustbins. 6 வருடங்களாக தெருக்களிலே பிச்சை எடுத்து சாப்பிட்டு குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து சாப்பிடுவேன். Demonic spirits used to tell, die. அந்த அசுத்தாவிகள் எல்லாம் என்னிடத்திலே சொல்லும், நீ செத்து தொலை. I wanted to hang myself. நான் என்னை தூக்கு போட்டுக் கொள்ளலாம் என்று I நினைத்தேன். wanted to end my life. என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பினேன். I was only just 12 years of old. அப்பொழுது எனக்கு 12 வயது தான் இருந்தது. I want to kill myself. என்னை நானே கொன்றுவிட வேண்டும் என்று Because நினைத்தேன். Satan always wants to tell to me that kill. ஏனென்றால் பிசாசு எப்பொழுதும் என்னிடத்திலே சொல்லுவான், நீ செத்து விடு போய் சாவு. I used to climb the advertisement boards. நான் அங்க வெளியே இருக்கக்கூடிய அந்த போஸ்டர் அட்வர்டைஸ்மென்ட் போர்டு மேல ஏறுவேன். To jump from them. அங்கே இருந்து குதித்து விடலாம் என்று நினைப்பேன். I wanted to hang. நான் தூக்கு போட்டுக் கொள்ளலாம் I என்று wanted to நினைப்பேன். run into the river, running water. அங்கே ஆறிலே போய் குதிச்சு செத்துறலாம் நினைப்பேன். Every time the grace of God was saving me. ஒவ்வொரு நேரமும்
தேவனுடைய கிருபை என்னை பாதுகாத்தது. I was not knowing God. நான் எனக்கு தேவனை அறியவில்லை. I was born in an Orthodox Hindu family. நான் ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்திலே பிறந்தேன். For 23 years we served in the temple. 23 ஆண்டுகள் நாங்கள் அங்கே கோவிலிலே நாங்கள் அங்கே வேலை செய்து We கொண்டிருந்தோம். never worshipped Jesus Christ. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தவர்களே கிடையாது. We don't know who is Jesus. இயேசு என்றால் யாருன்னே தெரியாது. But that was my situation. அதுதான் என்னுடைய நிலைமை. But God in His grace ஆனால் தேவன் தன்னுடைய மிகுந்த கிருபையினாலே found me beside the road. அங்கே தெரு ஓரத்திலே கிடந்த என்னை காப்பாற்றி I used to sit in front of the bakery அங்கே இந்த பேக்கரி வாசல்ல உட்கார்ந்திருப்பேன். to beg for one piece of bread. ஐயா ஒரு ரொட்டி துண்டு போடுங்கன்னு சொல்லி நான் பிச்சை எடுத்துட்டு I used to உட்கார்ந்திருப்பேன். beg literally for one piece of bread. ஒரு ரொட்டி துண்டுக்காக நான் பிச்சை எடுத்துக் I கொண்டிருப்பேன். used to go and search the dustbin so that I can feel my hunger. எங்கனா ஏதாவது குப்பை தொட்டில எதனா சாப்பாடு இருக்குமா பசி ஆறலாம்னு சொல்லி நினைப்பேன். There were times where parents used to bring the children. அங்கே பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வருவார்கள். They used to love their children and kiss them. அங்கே பெற்றோர்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசித்து பிள்ளைகளுக்கு முத்தம் I கொடுப்பார்கள். used to see them and think that whether I had parents or not. அதையெல்லாம் பார்த்து நான் நினைப்பேன் எனக்கு பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு. Will someone come for me? Will someone come for me? எனக்காக யாரனா வர மாட்டாங்களா? Will someone take me? என்ன யாரனா கவனிக்க மாட்டாங்களா? Will someone love me? யாரனா என்ன நேசிக்க மாட்டாங்களா? Will someone care for me? எனக்காக யாரனா அக்கறையா இருக்க மாட்டாங்களா? Both my hands were eaten with worms. என்னுடைய இரண்டு கைகளும் புழுக்களால் சாப்பிடப்பட்டது. Horrible life. மிக மோசமான ஒரு வாழ்க்கை. Just beside the railway station of Vijayawada. விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே I was half dead, lay there. அங்கே பாதி செத்து போய் அங்கே நான் படுத்துக்கிருந்தேன். Sleep beside the pigs in front of the dustbin. அங்கே குப்பை தொட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய பன்றிகளோடு கூட படுத்துக் கொண்டிருந்தேன். Share food from the same plate. அதே இடத்துல இருந்து அங்கே கிடைக்கிற சாப்பாடு பன்றிகளோடு சேர்ந்து சாப்பிடுவேன். But God found my life. ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கையை சீரமைத்தார். Because He is a God who has plan for our life. ஏனென்றால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மேல் ஒரு திட்டம் இருக்கிறது. He is a God who will never leave our life. நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் விட்டுவிடாத தேவன் அவர். No matter how spoiled you are. நாம் எவ்வளவு கெட்டு சீர்கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை. No matter how deeply you are failure. நம்முடைய தோல்வியை குறித்து நாம் எவ்வளவு குற்றமான சாட்சியா இருந்தாலும் You may பரவாயில்லை. think that it is the end of my life. என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். But God says this is the beginning of your life. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கு. You may tell to me that I failed in 10th, I failed in +2, I failed in my college. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் 10வது படிப்புல தோல்வி அடைந்தேன், 12வதுல தோத்துட்டேன், நான் கல்லூரியில தோத்துட்டேன். But today I want to tell you God has a plan for your life. ஆனா இன்றைக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். No matter how bad and how worse you are in this today. இந்த இடத்துல இன்றைக்கு நீங்கள் இருக்கும்போது எவ்வளவு மோசமாக கஷ்டமாக நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. Christ still want to come and reach you. கிறிஸ்துவானவர் இன்னமும் உங்களை சந்திக்க விரும்புகிறார். Take your life as it is. உங்களுடைய வாழ்க்கையை இருக்கிற வண்ணமாகவே எடுத்து Change and mold it. அந்த வாழ்க்கையை சீரமைத்து வடிவமைத்து. Because He is the God who can change the lives of the people. ஏனென்று சொன்னால் மக்களுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடைய செய்யக்கூடிய The தேவன். priest said that your son will die. அங்கே இந்து பூசாரி சொன்னார் உன்னுடைய மகன் செத்து விடுவான் என்று. All my relatives stopped coming to our home. என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வரத They நிப்பாட்டிட்டாங்க. said that your son will die. அவங்க எல்லாம் சொன்னாங்க உன்னுடைய மகன் சாக போகிறான். Oppana Nagamalleshwara will die. இந்த சகோதரன் மரித்து போவான் என்று சொன்னார்கள். He has no future. அவனுக்கு எதிர்காலமே இல்லை என்றார்கள். Stop worrying about him. அவனை குறித்து கவலைப்படுவதை நீ விட்டுவிடு. But God in His grace, He had a plan. ஆனால் தேவன் தன்னுடைய கிருபையினாலே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். I never prayed to Jesus Christ. நான் இயேசுநாதரிடத்திலே ஒருபோதும் ஜெபித்ததில்லை. I never asked for His grace. அவருடைய கிருபைக்காக நான் கேட்டதில்லை. I never asked Him to save my life. என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றும் என்று நான் கேட்டதே கிடையாது. But it was during that, beside that garbage can, அந்த குப்பை தொட்டியின் பக்கத்திலே He found my life. அவருடைய வாழ்க்கையை கண்டுபிடித்தார். And nearby orphan home people, அங்கே அநாதை ஆசிரம பிள்ளைகள் மத்தியிலே Navajivan Balbhavan, that is there still beside the railway station. இன்றைக்கும் கூட அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே அந்த ஆசிரமம் இருக்கிறது. That lady took me to the orphan home. அந்த பெண்மணியானவர்கள் என்னை அந்த அநாதை ஆசிரமத்துக்கு கொண்டு Knelt போனார்கள். beside my stretcher. அங்கே நான் அங்கே ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய ஸ்ட்ரெச்சர் பக்கத்துல அந்த அம்மா முழங்கால் படிட்டு Both hands were eaten. அந்த Both hands were eaten by worms. அங்கே இரண்டு கைகளும் புழுக்களினால் சாப்பிடப்பட்டது. But she knelt down beside me. ஆனால் என்னுடைய சரீரத்துக்கு பக்கத்துல அந்த அம்மா முட்டி போட்டு She prayed for me. எனக்காக ஜெபம் பண்ணாங்க. Asking to God ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார்கள். to give a life for me. இந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னாங்க. And she named me Kiran Kumar. கிரண் குமார் என்று எனக்கு பெயர் சூட்டினார்கள். That is the name you are calling now me. இன்றைக்கு நீங்கள் அந்த பெயரை சொல்லித்தான் என்னை அழைக்கிறீர்கள். God changed my life. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார்.
I thought that 6 years are dead and gone. அங்கே 6 வருடத்திலே நான் அப்படியே செத்து நாசமாய் போய் விடுவேன் என்று நினைத்தேன். But he gave me a new life. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். My friends, he wants to give you new life today. என்னுடைய நண்பர்களே, இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். Bring your life as it is to Christ. உங்களுடைய வாழ்க்கையை இருக்கிறவனமாகவே கிறிஸ்துவினுடைய சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். And tell to Jesus Christ, Lord, I am like this. ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன். Can you still use my life? என்னுடைய வாழ்க்கையை உங்களால் பயன்படுத்த முடியாதா? Can you still make nothing from this nothing something? நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், என்னை வைத்து ஏதாவது செய்யும் ஆண்டவரே. Can you still use me? என்னை இன்னமும் நீங்கள் பயன்படுத்த முடியாதா? That's why never procrastinate in your life. ஆகவே தான் உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை ஒருபோதும் நீங்கள் தள்ளி போடக்கூடாது. When you procrastinate the will of God, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை தள்ளி போடும்போது, when you procrastinate the call of God in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய தேவனுடைய அழைப்பை நீங்கள் தள்ளி போடும்போது, when you procrastinate the calling of God in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய தேவ அழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தும் போது, you will be sad one day. நீங்கள் ஒரு நாளிலே துக்கப்படுவீர்கள். And you will think that why I did not respond to God. நீங்கள் நினைப்பீர்கள், ஏன் நான் தேவனுக்கு அன்றைக்கே பதில் சொல்லவில்லை. The third advice is never be slothful. ஆகவே மூன்றாவது ஆலோசனை நான் சொல்வது என்னவென்றால், ஒருபோதும் சோம்பேறித்தனமாய் இருக்க கூடாது. Never be slothful. சோம்பேறித்தனமாய் இருக்க கூடாது. In the youth season, வாலிப நாட்களிலே being slothful is the thing we can find everywhere. நாம் இங்கே சோம்பலா இருக்கக்கூடியது ஒரு சுபாவமா எல்லா இடத்துலயும் இப்ப இருக்கு. Everyone wants to be slothful. எல்லாருமே ஒரு சோம்பலா இருக்க விரும்புறோம். Doing work, நாம வேலை செய்யும் doing போது, our jobs, வேலை செய்யும் போது, doing our studies, படிக்கும் போது, doing everything. எல்லாத்தையும் செய்யும் போது, If you are being slothful, நீங்கள் சோம்பேறித்தனமா today God இருக்கீங்க. is calling you. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். Let you be diligent. நீங்கள் இன்றைக்கு கவனமா இருக்க May வேண்டும். God find you diligency. ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஜாக்கிரதையை காண And வேண்டும். the fourth important thing is நான்காவது முக்கியமான காரியம், work enthusiastically. நீங்கள் உற்சாகமாய் வேலை செய்ய வேண்டும். Whatever your hands finds to do, உங்களுடைய கைகள் எந்த காரியத்தை எல்லாம் செய்ய பார்க்கிறதோ, work it enthusiastically. நீங்கள் உற்சாகமாய் அதை செய்ய வேண்டும். Because this is the main time. ஏனென்றால் இதுதான் பிரதானமான நேரம். And because God has a particular plan in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு முக்கியமான திட்டம் இருக்கிறதுனாலே, so never ever procrastinate. ஒருபோதும் நீங்கள் காரியங்களை தள்ளி போடக்கூடாது. And never ever leave. நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. Work enthusiastically for the work of the Lord. நீங்கள் கர்த்தருடைய பணிக்காக நீங்கள் உற்சாகமாய் வேலை செய்ய வேண்டும். Because God wants you today. ஏனென்றால் தேவனுக்கு இன்றைக்கே நீங்கள் தேவை. 4 things cannot come back. 4 காரியங்கள் திரும்ப வர முடியாது. The sped arrow, அங்கே பாய்ச்சின அம்பு, the spoken word, பேசின வார்த்தை, the time which has passed, நழுவ விட்ட நேரம், and the neglected opportunity. நழுவ விட்ட வாய்ப்பு. God has given you this. தேவன் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். That's why he wants you to redeem your time. ஆகவே தான் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Make the best use of your time. உங்களுடைய நேரத்தை மிக சிறப்பாய் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். There is a second phrase in that same verse. அதே வார்த்தையில இன்னொரு வாக்கியம் இருக்கிறது. Someone read that verse. யாராவது அந்த வசனத்தை வாசிங்களேன். Ephesians chapter 5 verse 17 and 18. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 18. Yeah, someone read. Okay. Okay, we are going. Yes, the second part of that verse says, அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி இப்படி சொல்லுகிறது, being knowledgeable about the people that are outside. அங்கே வெளியே இருக்கக்கூடிய மக்களை குறித்து நமக்கு அறிவு இருக்க வேண்டும். Being knowledgeable, அவர்களை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். being in the youth season, அங்கே நாம் வாலிப நாட்களில் இருக்கும்போது you can have the best chance to reach. அங்கே நீங்கள் போய் சென்றடைவதற்கு, மக்களை சந்திப்பதற்கு சிறந்த தருணம் இருக்கிறது. Colossians chapter 4 verse 5 and 6 says like this. அங்கே கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5 6ல நாம் இப்படி வாசிக்கிறோம். Walk in wisdom towards those who are outside, redeeming the time. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் வெளியே இருக்கக்கூடிய ஆட்களை போய் சந்திப்பதற்கு நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். We need to walk in wisdom for the people who are outside. ஆகவே வெளியே இருக்க மக்களை சந்திப்பதற்காக நாம் ஞானமாய் நடக்க வேண்டும். If you are not able to think about the people who are outside, வெளியே இருக்கக்கூடிய மக்களை குறித்து எந்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு இல்லை என்றால், then who will think about the people who are outside? வெளியே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து யார் அக்கறைப்படுவது? Young men and women, அருமையான வாலிபனே, வாலிப I want to சகோதரியே, challenge you today. இன்றைக்கு உங்களுக்கு நான் சவாலாய் Let சொல்லுகிறேன். us make up our life நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புவோம். so that we can have in our framework of time ஆகவே நம்முடைய நிகழ்ச்சி நிரலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். that one part of our
time I will have it fully used, என்னுடைய நேரத்தினுடைய ஒரு பகுதியை நான் முழுவதுமாய் பிரயோகிப்பேன். and the second part of my time I will use to reach out. என்னுடைய இரண்டாவது பகுதியான நேரத்தை நான் மற்றவர்களை போய் சந்திப்பதற்காக பயன்படுத்துவேன். The reason is this: அதனுடைய காரணம் இதுதான். only a young man can reach another young man. ஒரு வாலிபன் தான் இன்னொரு வாலிபனை போய் சந்திக்க முடியும். Only a young woman can reach another young woman. ஒரு வாலிப சகோதரி தான் இன்னொரு வாலிப சகோதரியை போய் சந்திக்க முடியும். It is not the job of the pastor or the assemblies that has to reach the youth. ஆகவே வாலிபர்களை போய் சந்திக்கக்கூடிய வேலையை பாஸ்டரோ சபைகளோ செய்ய முடியாது. It is the job of the young men and women to reach the youth. ஆகவே வாலிப சகோதர சகோதரிகள் தான் வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு வாலிபரை சந்திக்க முடியும். Gospel is in your hand. உங்களுடைய கையிலே சுவிசேஷம் இருக்கிறது. You have the salvation. உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. Now this is the time for you to step out. இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே போக வேண்டும். Start practicing sharing gospel. சுவிசேஷத்தை சொல்லக்கூடியதை பழக்கப்படுத்துங்கள். Let you be bold. நீங்கள் தைரியமாயிருங்கள். Ask God to help you. தேவனிடத்தில் உதவி செய்யும்படி நாடுங்கள். Reach the people outside. ஆண்டவரே வெளியே இருக்கக்கூடிய மக்களை நான் சந்திக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். Because the harvest is rotting on the field. ஏனென்று சொன்னால் அறுவடையானது அங்கே மீதியாய் காணப்படுகிறது. There are thousands of young people who are destroying their lives. அங்கே வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வெளியே இருக்கிறார்கள். I know many of my friends. என்னுடைய நண்பர்கள் ஏராளமானவர்கள் எனக்கு தெரியும். Who at the right time God helped me to share gospel with them. சரியான நேரத்தில் அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை சொல்ல தேவன் எனக்கு உதவி செய்தார். If not, they would have committed suicide. இல்லை என்று சொன்னால் அவங்க தற்கொலை பண்ணிருப்பாங்க. If not, they would have ended their lives. இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். Because harvest is in our hands. ஏனென்றால் நம்முடைய கையிலே அறுவடை காத்திருக்கிறது. You know the secrets of your friends. உங்களுடைய நண்பர்களுடைய ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். You know where your friends are going, what they are doing. உங்களுடைய நண்பர்கள் எங்கே போறாங்க, என்ன செய்றாங்கன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். You know how your friends are spoiling their lives. உங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கெடுத்துக் கொள்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். It is the time for you to step in. ஆகவே நீங்கள் தான் ஒரு படி முன்னால போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். Because this is the situation of our India. ஏனென்றால் நம்முடைய இந்தியாவினுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது. With so much of harvest to be. இவ்வளவாய் அறுவடை பெருகி கிடக்கிறது. There we need so many souls. நமக்கு அதிகமான ஆத்துமாக்கள் தேவை. We need so many people who can harvest them. இப்ப அறுவடை செய்வதற்கான அதிகமான ஆட்கள் தேவை. We need so many people who can stand with us. Because this is the time for our assembly. ஏனென்றால் இதுதான் நம்முடைய சபைகளுக்கான ஏற்ற நேரம். To prepare our young men and women. நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். For the work of the Lord. கர்த்தருடைய பணிக்காக. You may think that I am only 15 years. I am only 15 years of age. எனக்கு 15 வயசு தான். I am only 17 years of age. 17 வயசு தான். I am only 20 years of age. 20 வயசு தான். What I can do for God? ஆண்டவருக்காக நான் என்னத்தை செஞ்சிர முடியும்? God wants to use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Because of the much harvest that is there. ஏனென்றால் அங்கே அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. Because of the souls that are there. ஏனென்றால் ஆத்துமாக்கள் ஏராளம் இருக்கின்றன. I have 11 orphan children. I have 11 orphan children in my home. என்னுடைய வீட்டிலே 11 அனாதை குழந்தைகளை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். Who are below 15 years of age. அவங்க எல்லாரும் 15 வயசுக்கு உட்பட்டவர்கள். All of them share gospel in their schools. எல்லாரும் அவங்க ஸ்கூல்ல போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. With their friends. அவங்க நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க. And they bring them for churches. அவங்கள சபைக்கு கூட்டி வருவாங்க. I want to challenge you today. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சவால் விடுகிறேன். God is calling you for this great work. இப்படிப்பட்ட மாபெரும் காரியத்துக்காக தேவன் உங்களை அழைக்கிறார். 29% of them have never heard the name of Jesus Christ in our India. 29% மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை கூட கேட்டதில்லை. 180 languages does not have Bible. அங்கே 180 மொழிகளிலே வேதாகமம் இல்லை. There are 202 pin codes that doesn't know the name of Jesus Christ. அங்கே 202 இன மக்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெயரே தெரியாது. 273 Indian pin codes doesn't have even single missionary. அங்கே 273 பின் கோடுகளிலே ஒரு ஊழியர் கூட கிடையாது. Stop living in your house. ஆகவே உங்கள் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடப்பதை நிறுத்துங்கள். Come out and see the 2276 unreached people in India. அங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கே 2533 இன மக்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வாருங்கள். There are these many people groups. இவ்வளவு இனக்கூட்ட மக்கள். I know many of you wanted to go to job. உங்களிலே अनेகர் வேலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். எனக்கு many of you preparing for engineering, mechanism, doctor. நிறைய பேர் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. There is nothing wrong. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. But God is calling you to missions. ஆனால் ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைக்கிறார். Today if you dedicate your life for God. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்காக அர்ப்பணிப்பீர்களானால். There are young people like me on the streets dying. இன்றைக்கு என்னை போன்ற வாலிபர்கள் தெருக்களிலே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். With drugs. அவர்கள் அங்கே
with drugs, அங்கே போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், with pornography, அங்கே ஆபாச படங்களை பார்ப்பதற்கு அடிமையாக இருக்கிறார்கள், exploiting of their lives. அவருடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். Who will share gospel to them? அவர்களிடத்தில் எல்லாம் யார் சுவிசேஷத்தை சொல்லுவது? You young people. நீங்கள் தான் வாலிபர்களே. It is your responsibility to take this gospel. ஆகவே இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடமை உங்களுடையது. You think that going to assembly and coming back to house is enough? சபைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா போதுமா? Open your eyes. கண்ணை திறங்கள். Let you be challenged with the people that are not saved. இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே சவாலா ஏற்றுக்கொள்ளுங்கள். Then this mobile will not bother you. அதற்கு அப்புறமா இந்த மொபைல் உங்களை தொந்தரவு பண்ணாது. Then your laptop will not bother you. அப்புறம் உங்க லேப்டாப் உங்களை தொந்தரவு பண்ணாது. Then your studies will not bother you. உங்களுடைய படிப்பு உங்களுக்கு தொந்தரவா இருக்காது. Then finding vision will not bother you. அப்பொழுது தரிசனத்தை கண்டுபிடிப்பது ஒரு பிரச்சனையா இருக்காது. Setting goals will not bother you. அங்கே இப்படியாக குறிக்கோள்களை நிர்ணயிப்பது பிரச்சனையா இருக்காது. Dedicating your life will not bother you. உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒரு பிரச்சனையா இருக்காது. When you open your eyes and see that there are so many people who are dying and going to hell. இப்படியாக अनेகர் மரித்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தால் இந்த காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. The greatest challenge in Chennai. சென்னையில் இருக்கக்கூடிய மாபெரும் சவால் 354 unreached people groups. அங்கே 354 குழு மக்கள் சென்னையிலேயே இன்னும் சந்திக்கப்படவில்லை. No gospel to them. அவங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் போல. We had the gospel. நமக்கெல்லாம் சுவிசேஷம் தெரியும், கேட்டிருக்கோம். In this room maybe 150 young people. இந்த அறையிலே ஒருவேளை 150 பேர் இருப்போமா நம்ம? Let me challenge you. நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன். Take one place. ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். Like the C4 young man. அங்கே இந்த C4 வாலிபர்களைப் போல. Work with them. அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் Work செய்யுங்கள். with your assembly. உங்களுடைய சபையோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள். Decide one place. ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். From your assembly. உங்களுடைய சபையிலிருந்து I want to go to that place. அந்த இடத்திற்கு நான் போக வேண்டும். I want to reach them. அந்த இடத்திற்கு போய் நான் சுவிசேஷத்தோடு சந்திக்க வேண்டும். Know the place. அந்த இடத்தை அறிந்து கொள்ளுங்கள். William Carey could have come to India. வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். He came to India. அவர் இந்தியாவுக்கு வந்தார். And if he could minister, அவர் அங்கே அவர் அங்கே வந்து ஊழியம் செய்தால், if he could change, அவர் மாற்ற முடியும் என்றால், why not the young men and women of India could not change? இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகள் ஏன் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது? If David Livingstone could carry the gospel to Africa, டேவிட் லிவிங்ஸ்டன் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்காவுக்கு போக முடியும் என்றால், why not we the young men and women? நாம் இங்கே இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள், Hudson Taylor could go to Burma, நாம் அங்கே ஹட்சன் டெய்லர் அங்கே பர்மாவுக்கு போக முடியும் என்றால், why not we? இங்கே இருக்கக்கூடிய நாம் ஏன் போக முடியாது? If Bartholomew Ziegenbach could translate the first Tamil Bible, பர்தலோமியோ சீகன்பால்க் அவர்கள் முதலாவது தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தாரே, why not you young men and women? நீங்களும் நானும் ஏன் அப்படி செய்யக்கூடாது? Let's think about the challenge. ஆகவே நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவாலை சிந்தித்து பார்ப்போம். People group after people group, ஏராளமான இன மக்கள் இன கூட்டங்கள் இருக்கின்றன. ready to die. ஆனால் அவர்கள் எல்லாம் மரிப்பதற்கு ஆயத்தமாக Ready to இருக்கிறார்கள். die. அவர்கள் எல்லாம் சாக போறாங்க. Who will share gospel with them? அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை யார் சொல்வது? There are two dimensions in redeeming your time. உங்களுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்துவதிலே இரண்டு அம்சங்கள் இருக்கிறது. Redeem the time for yourself first of all. உங்களுக்காக முதலாவது நீங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். Prioritize. காரியங்களை முன்னுரிமை வரிசைப்படுத்துங்கள். Keep goals. சரியான இலக்குகளை நிர்ணயியுங்கள். Achieve greater things. பெரிய காரியங்களை சாதியுங்கள். When you achieve more things, அநேக காரியங்களை நீங்கள் சாதிக்கும் போது you can serve the Lord in a better way. நீங்கள் கர்த்தருக்கு இன்னும் சிறப்பான முறையிலே ஊழியம் செய்ய முடியும். You know you can do the job in a wonderful way. நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் மிக சிறப்பான முறையிலே செய்ய முடியும். I am not asking you to literally come to the mission field. அப்படியே நேரா ஊழியத்துக்கு வந்துருங்க, ஸ்தலத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அப்படி கூப்பிடல. Young men, you can have several different ideas today. வாலிபர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வெவ்வேறு காரியங்கள் ஐடியாஸ் இருக்கலாம். By doing your own jobs. உங்களுடைய சொந்த வேலையோடு கூட ஊழியம் செய்யலாம். Second major responsibility. இன்னொரு பெரிய பொறுப்பு நமக்கு என்னவென்றால், for you to reach outside your assembly. நம்முடைய சபைக்கு வெளியே போய் நாம் மக்களை சந்திக்க Think வேண்டும். outside of the people of our house. நம்முடைய வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களை சிந்தித்து பாருங்கள். When I came back to my house, என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்ப வரும்போது, God touched my life. என்னுடைய வாழ்க்கையை தேவன் தொட்டார். My mother prayed for me 6 years. எனக்காக என்னுடைய தாயார் 6 வருடங்கள் ஜெபித்தார்கள். She cried for me day and night. இரவும் பகலும் எனக்காக அழுதார்கள். Save my son, Lord. ஆண்டவரே, என்னுடைய மகனை ரட்சியும். She cried and cried and cried. என்னுடைய அம்மா அழுது கொண்டே She இருந்தார்கள். used to request every believer to pray for me. ஒவ்வொரு விசுவாசிகளை பார்த்தாலும் என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்பாங்க. Hundreds and thousands of churches prayed for my life. அங்க என்னுடைய வாழ்க்கைக்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகள் ஜெபித்தது. When I came back to my house, நான் என்னுடைய வீட்டுக்கு திரும்ப வந்தபோது, people said that
People said, மக்கள் சொன்னாங்க, he will again become mad. மறுபடியும் இவன் பைத்தியமாயிடுவான். He will again go back. மறுபடியும் இவன் போய்டுவான். He will again be like that situation. மறுபடியும் அவன் பழைய நிலைக்கே போய் விடுவான். Let me tell you for the glory of God. நான் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்கிறேன். God did not leave me. ஆண்டவர் என்னை விட்டு விடவில்லை. I had 2 master degrees. எனக்கு 2 மாஸ்டர் டிகிரி இருக்கிறது. 2 bachelor degrees. 2 பேச்சுலர் டிகிரி இருக்கிறது. 1 PhD. ஒரு PhD நான் படித்தேன். All for the glory of God. எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக சொல்கிறேன். All for to exalt and say that if Jesus does something that is permanent. அங்கே நிரந்தரமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் செய்து முடிக்க முடியும் என்பதை சொல்வதற்காக, அவரை உயர்த்துவதற்காக நான் இதை சொல்கிறேன். Only Christ can work in our lives like this. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விதத்திலே கிறிஸ்துவால் மட்டுமே செயல்பட முடியும். If you still think that I don't want to accept Christ, கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று இன்னமும் நீங்கள் நினைப்பீர்களானால், today is the time. இன்றைக்கு தான் அதற்கான நேரம். He is waiting for you. உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். And knocking your door. உங்களுடைய இருதய கதவை தட்டுகிறார். Allow Jesus to come into your life. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இயேசு வருவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். Ask Christ. கிறிஸ்துவின் இடத்திலே கேளுங்கள். Lord, I am failure. ஆண்டவரே, நான் தோற்று போய் விட்டேன். I am broken. நான் உடைந்து போய் இருக்கிறேன். Can you still change my life? என்னுடைய வாழ்க்கையை நீர் இன்னமும் மாற்ற மாட்டீரோ? Let our eyes be closed. நம்முடைய கண்கள் மூட கடவுது. Let our heads be bowed. நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்துவோம். As we focus on our lives. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கிற இந்த வேளையிலே, No matter how damaged you are, நீங்கள் எவ்வளவாய் உடைந்து நொறுங்கி போய் கிடந்தாலும் பரவாயில்லை. no matter how deeply you are rooted in evil, நீங்கள் எவ்வளவு ஆழமாக அசுத்தமான பொல்லாப்பான காரியத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. are you addicted ஏதாவது காரியத்துக்கு அடிமைப்பட்டு to alcohol and drugs? நீங்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? And spoiling your life உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? with pornography? நீங்கள் ஆபாச படங்கள் பார்க்கிறீர்களா? This is the time. இதுதான் நேரம். Jesus Christ is calling you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். He is knocking your heart. உங்களுடைய இருதய கதவை அவர் தட்டிக் கொண்டிருக்கிறார். My son and my daughter, என்னுடைய மகனே, மகளே, I died for you on the cross. உனக்காக நான் சிலுவையில் மரித்தேனே. Will you give your life for me? உனக்காக எனக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ கொடுக்க மாட்டாயா? I can change it. நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். I changed Kiran's life. நான் கிரனுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறேன். And I can change your life. உன்னுடைய வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும். I can make your failure, turn it into a great and wonderful blessing. உன்னுடைய தோல்வி அடைந்திருக்கிற வாழ்க்கையை மாற்றி உன்னை ஒரு ஆசீர்வாதமாய் என்னால் மாற்ற முடியும். If you really wanted, உண்மையாகவே நீங்கள் விரும்பினால், to trust in the Lord completely, முற்றிலுமாக நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க விரும்பினால், this is the time. அதுதான் அதற்கான ஏற்ற நேரம். இதுதான். You may be failed. ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கலாம். Doesn't matter for my Jesus. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. He can turn your life into a wonderful blessing. உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டு ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்ற முடியும். How many of you want your life to be turned? உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? As God is watching you. தேவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், How many of you want to commit your life to Christ? கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? I don't want you to raise up your hands. உங்களுடைய கையை தூக்க நான் சொல்ல போறதில்லை. Come to a decision. ஒரு தீர்மானம் நீங்கள் எடுங்கள். We will be there to speak with you. ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். Father, we are so thankful to you. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். Thank you, Lord, for redeeming our lives. எங்களுடைய வாழ்க்கையை நீர் மீட்டதற்காக நன்றி ஆண்டவரே. This is the time to redeem. இதுதான் அங்கே மீட்கக்கூடிய நேரமாய் இருக்கிறது. As many of our young women and young men எங்களுடைய அநேக வாலிப சகோதர சகோதரிகள் are broken, இன்றைக்கு நொறுங்கி இருக்கிறார்கள். spoiled their lives. அவருடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். They think that they have failed. அவர்கள் தோற்று போய்விட்டதாக நினைக்கிறார்கள். Satan says to them to commit suicide. அவர்களை தற்கொலை செய்து கொள்ளும்படியாக பிசாசு சொல்லுகிறான். But today you are telling to them, Lord, ஆனால் இன்றைக்கு நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே, that you can change their lives. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நீர் சொல்லுகிறீர். Please change them. அவருடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. Make their lives a great blessing. அவர்களை ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. As they commit their lives today to you, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு உமக்கு அர்ப்பணிக்கிற அந்த வேளையில் help them to redeem the time. அவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்த நீர் உதவி செய்தருளும். Inwardly and outwardly. அவர்கள் உள்ளான நிலைமையிலும் வெளிப்படையாகவும், so that they may be a blessing to their own families and blessing to the nation. ஆகவே அவர்கள் தங்கள் குடும்பத்துக்கும்
குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். Submitting their lives into your precious hands. உம்முடைய கரத்திலே நாங்கள் அவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். We give you all the glory and honor, Father. உமக்கே எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. Thank you so much. உமக்கு மிக்க நன்றி. In the name of Jesus we ask this prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you so much. மிக்க நன்றி.